விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இதுவரை 42 கோடியே 65 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். 2 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் சிக்கியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். இரண்டாவது நாளாக வேட்பாளர் நேர்காணல் நடத்திய திமுக. மும்முறை முதல்வரான பன்னீர்செல்வத்தை நேர்காணல் செய்தார் மு.க. ஸ்டாலின். அதிமுக என்ற கட்சியே தற்போது இல்லை. இரண்டாவது முறையாக மு.க. ஸ்டாலின் முதல்வராவார் என ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்லை. உறுதியாக இரண்டாம் முறையாக மாண்புமிகு தளபதி அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. அண்ணாரிபாளையத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைப்பு. கூடுதல் கட்சிகள் வந்ததை குறிப்பிட்டு முதல்வர் கேட்டுக் கொண்டதால் 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டதாக வீரபாண்டியன் பதில். நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து சிபிஎம் மாநில நிர்வாக குழு ஆலோசனை. 5 தொகுதிகளை ஏற்பதா வேறு முடிவு எடுப்பதா என விவாதம். தொகுதிகளை குறைக்குமாறு திமுக கூறவில்லை என பிரேமலதா விளக்கம். விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு பிறகு பேட்டி. ரொம்ப ஸ்மூத்தா இந்த கூட்டணி உறவு போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் எல்லாருக்கும் எத்தனை நம்பர் என்ன தொகுதி அப்படின்றது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி அனைவரும் தமிழ்நாட்டில் களத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறோம். அதிமுக பாஜக இடையே ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்பு. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. அதிமுக கூட்டணியில் 30 தொகுதிகளை கேட்டுப் பெறுவதில் பாஜக உறுதியாக இருப்பதாக தகவல். சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களமிறங்க திட்டமிட்டுள்ள பாஜக. மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இஸ்லாமிய மக்களோடு நோன்பு திறந்த விஜய். கூட்டணி பற்றிய தகவல்கள் அனைத்தும் பொய் பிரச்சாரம் என முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய். தாவேக தலைமையிலேயே ஆட்சி அமையும் என்றும் திட்டவட்டம். அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம வச்சுக்க போறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அவதூறு பேச்சுக்களை நம்ப வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள். மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியா தனித்து போட்டியா? விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் 6 மணி நேரத்திற்கு மேல் ஆலோசனை.
யாருடன் கூட்டணி என இன்னும் 2 நாட்களில் ராமதாஸ் அறிவிப்பார். தைலாபுரம் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ஜி.கே. மணி பேட்டி. இன்னைக்கு நடந்த நிர்வாகக்குழு ரொம்ப ஆரோக்கியமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. கூட்டணி 2 நாட்களில் ஐயா உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. தமிழக எம்பிக்களுக்கு ஹிந்தியில் கடிதம் எழுதிய மக்களவை சபாநாயகர் அலுவலகர். முகவரியும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்ததாக மதிமுக எம்பி துரை வைகோ கண்டனம். திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா அரசு நிதி 34 கோடி ரூபாயை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை கோரி பாஜக வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளியை கைது செய்தால் உடலை வாங்க தயார் என தந்தை பேட்டி. அதிமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த 150 பேர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடந்த இணைப்பு நிகழ்ச்சி. சொல்வதற்கு சாதனைகளே இல்லாதவர்கள் ஆபாசமாக பேசுகின்றனர். சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை மறைமுகமாக விமர்சித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவு. புதுச்சேரியில் காங்கிரசுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் 3 தொகுதிகளில் தனியே வேட்புமனு தாக்கல் செய்த திமுகவினர். அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய திமுக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். புதுச்சேரியில் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிய நிலையில் காங்கிரஸ் ஆலோசனை. அடுத்து என்ன என்பது குறித்து டெல்லி சென்று தலைமையுடன் ஆலோசனை நடத்தும் நிர்வாகிகள். புதுச்சேரியில் திமுகவை தொடர்ந்து காங்கிரஸ் சார்பிலும் வேட்புமனு தாக்கல். மணவெளி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அனந்தராமன். ஈரானின் பாதுகாப்புத்துறை செயலர் அலி லாரிஜனி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழப்பு. இந்தியாவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் என்பதால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று தகவல். ஈரானின் 90 விழுக்காடு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவை தாக்க அமெரிக்கா திட்டம். கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 தாண்டக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மிக கடுமையான தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். உருக்குலைந்து கிடக்கும் கட்டடங்கள், சேதமடைந்த வாகனங்கள். ஈரானின் அணுசக்தி மையம் அருகே தாக்குதல். யாருக்கும் காயமோ சேதமோ இல்லை என தகவல். பெரும் விபத்து ஆபத்து இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட போரிடும் தரப்புகளுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரிக்கை. தெற்கு லெபனானில் வாகனத்திலிருந்து பயங்கர ஆயுதங்களை இறக்கிக் கொண்டிருந்த ஹிஸ்புல்லா குழு தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக கூறப்படும் நிலையில் துல்லிய தாக்குதல் நடத்தி அழித்தது இஸ்ரேல் ராணுவம். ஈரானில் இனி நாங்கள் தாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை என ஆணவமாக பதிவிட்ட ட்ரம்ப். ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கும் கண்டனம். மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார் போன்ற தலைவர்களிடமிருந்து உத்வேகத்தையும் வழிகாட்டுதல்களையும் பெற வேண்டும். 59 எம்பிக்கள் ஓய்வு பெறும் நிலையில் பிரிவு பிரச்சார உரையில் இளம் எம்பிக்களுக்கு பிரதமர் அறிவுரை. காங்கிரஸை காதலித்துவிட்டு மோடியை திருமணம் செய்து கொண்டார் தேவகவுடா. பிரிவு பிரச்சார உரையில் நகைச்சுவையாக விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே.
டெல்லியில் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் ஒரே குடும்பத்தில் இறந்த பரிதாபம். $81,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா வந்தடைந்தது ஜக்லாட்கி என்ற கப்பல். வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருகை. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேருக்கு நீதிமன்ற காவல் 3வது முறையாக நீட்டிப்பு. மீனவர்கள் அனைவரும் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. ஸ்பைஸ்ஜெட் மற்றும் சன் குழுமம் இடையிலான பங்குகள் பரிமாற்றம் தொடர்பான வழக்கு. 148 கோடி ரூபாயை செலுத்த ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி மனு. திமுக மாநிலங்களவை எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சேலம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்படுவதாக அதிமுக எம்பி இன்பதுரை புகார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு செல்போன் கொடுப்பது விதிமீறல் என குற்றச்சாட்டு. செல்போன்கள் மாவட்ட திட்ட அலுவலருடைய அலுவலகத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்த செல்போன்கள் அங்கன்வாடி பணியாளர் போன்ற அரசு பணியாளர்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததாக சொல்லப்படுது. சரி, அப்படி இருந்தாலும் அதை இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்களானால் அந்த விதிமுறைகளுக்கு எதிரானது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு செல்போன்கள் வழங்கப்படவில்லை. அதிமுக எம்பி இன்பதுரையின் புகார் தொடர்பாக சேலம் மாவட்ட நிர்வாகம் விளக்கம். சென்னை செம்பரம்பாக்கம் அருகே கட்டுக்கட்டாக 27 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து தற்காலிக தளர்வு வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் மதிமுக எம்பி துரை வைகோ கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. சாலைகளில் தேங்கிய மழைநீர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும். 20ஆம் தேதி கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயில் சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலாக மாற்றம். திருவாரூர் நாகை வழியாக சென்ற ரயில் இனி காரைக்கால் பேரளம் வழியாக வேளாங்கண்ணி செல்லும். அடுத்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. விமான பயணிகள் தங்களுக்கு பிடித்த இருக்கைகளை தேர்வு செய்ய வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணத்தை குறைக்க வேண்டும். விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல். அல்மென்ஹாத் விமானப்படை தளம் மீதான வான்வழி தாக்குதலால் பதற்றம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் சவரனுக்கு 4,400 ரூபாய் சரிவு.
வெள்ளி விலை நேற்று 4000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை. வடகொரிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன்னின் தொழிலாளர் கட்சி 99.93 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி. 1957 தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல். இஸ்ரேல் மீது ஆபத்தான கொத்து குண்டுகளை வீசி ஈரான் தாக்குதல். பாதுகாப்புத்துறை தலைவர் லாரிஜனியை கொன்றதற்கு பதிலடி. தெலுங்குபட நிகழ்ச்சியில் தனது சாதி அடையாளத்தை குறிப்பிட்டு பேசிய விவகாரம். சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார் நடிகர் பார்த்திபன். மணப்பாறையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். முன்பதிவு செய்தவர்களுக்கு கூட சிலிண்டர் கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு.